நாளை ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க தகப்பனே. கிருபையை தாங்க. வார்த்தை ஆண்டவரே அப்பா அம்மாவுக்கு பிரயோஜனம் அநேக பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். இயேசு நாமத்தை கேட்கிறது தகப்பனே. ஆமென். அவர் சேட்டையின் கீழ் என்னை மறைத்துக் கொண்டார், சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார். அவர் சேட்டையின் கீழ் என்னை மறைத்துக் கொண்டார், சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார். நன்றி 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 சொல்லுவே. அல்லேலூயா. நன்றி 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 சொல்லுவே. அவர் சேட்டையின் கீழ் என்னை மறைத்துக் கொண்டார், சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார். வேடனின் கண்ணிக்கு தப்புவித்தார், கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவித்தார். வேடனின் கண்ணிக்கு தப்புவித்தார், கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவித்தார். நன்றி 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 சொல்லுவே. நன்றி 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 சொல்லுவே. அவர் சேட்டையின் கீழ் என்னை மறைத்துக் கொண்டார், சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கோ, பகலில் பறக்கும் அம்பிற்கோ. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்பிற்கும் என்னை தப்புவித்து காத்துக் கொள்வார், என்னை தப்புவித்து காத்துக் கொண்டார். நன்றி 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 சொல்லுவே. அல்லேலூயா. நன்றி 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 சொல்லுவே. அவர் சேட்டையின் கீழ் என்னை மறைத்துக் கொண்டார், சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதென்றார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதென்றார். நன்றி 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 சொல்லுவே. நன்றி 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 சொல்லுவே. சேட்டையின் கீழ் என்னை மறைத்துக் கொண்டார், சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார். அல்லேலூயா. அவர் சேட்டையின் கீழே அதுவே நம்மை மறைத்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார், சிறகுகளால் நம்மை மூடிக்கொள்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருங்கள் என்று சொன்னீங்களையா. இரவு நேரத்தை ஒப்புக்கொடுக்கிற மாண்டவர். அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர் அப்பா. வேலையிலும் கூட அப்பா சோத்திர எத்தனையோ பிள்ளைகள் நோயினால் ஆண்டவரே வருத்தப்பட்டு ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போது நாங்கள் செபிக்கிறோம். நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. அல்லேலூயா. கிருபையை தாங்க, ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. பொல்லாப்பு நேரிடாத, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீங்களப்பா. கொரோனா ஆவியினால் அநேக பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்பா. கொள்ளை நோய் நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுங்க. அவன் செய்வது, அவன் யோசனை, அவன் நினைவுகள் எல்லாத்தையும் அபத்தம் பண்ணி கொடுங்க. விடுதலை கொடுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் விடுதலை கொடுங்க. தேசம் முழுவதுமான முழுவதுமா சஞ்சலத்தின் தவிப்பை எடுத்து போடுங்க ஐயா. அநேக பிள்ளைகள் பரிதவிக்கிறாங்க லட்சம். இப்போது இறங்கும் அப்பா. உங்களுடைய காயப்பட்ட கரத்தை நீட்டுங்க. இமயம் முதல் கும்மரி வரை கல்வார் ரத்தத்தை தெளிக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நானே ஆளுகை செய்வேன் என்று சொல்லுங்க. பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்கப்பா. அந்தவரே அறியாம இருக்கிற பிள்ளைங்களோட கண்கள் திறக்கப்படட்டும். ஆளுகை செய்த தலைவர்கள் எல்லாம் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை இருக்கட்டும் ஐயா. இந்த சிந்தைகள் இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு. அந்தவரே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படியாக நீங்க செய்து உங்க நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. கூட வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வீட்டிலேயே செய்யாதபடி என்னிடம் திரும்பாது என்று சொல்லிட்டீங்க ஐயா. அப்படியாக ஆண்டவரே இந்த வார்த்தை பிரயோஜனம்லதான் இருக்கட்டும்.
நிறைய அப்பா சுவிசேஷத்தை எங்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது என்னுடைய வருகை இருக்கும் என்று சொன்னீங்களே. சுவிசேஷம் எங்கும் அறிவிக்கப்படட்டும், உலகம் எங்கும் பிரஸ்தாபப்படட்டும், இயேசுவின் ஜெயக்கொடி பறக்கட்டும் மாட்டோம், சித்தம் இந்த பூமியில நிறைவேறட்ட மாட்டோம். பாதுகாத்து கொடுங்க. நசரேனா இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தை கேட்கிறோம் சொல்ல நடத்தலப்பனே. ஆமென். அதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து வேதத்தில் எப்படியாய் சொல்லி வைத்திருக்கிறார். இப்போ நம்மலாம் பேசுகிறோம் சொல்கிறோம்னாக்கா எதையும் நான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மிடத்தில் எதுவுமே இல்லை தெரியுமா. நம்ம ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தை பொறுத்தவரையிலே நாம் எல்லாம் யாருன்னா மாய், ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஏசப்பா அப்படி இல்லை பெரியமானவர்களே. அவர் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள வல்லவராயிருக்கிறார், தன்னை உயர்த்தி கொள்ள வல்லவராயிருக்கிறார். ஆனால் தான் நம்ம துதி கன மகிமை எல்லாம் அவர் ஒருவருக்கே நாம் செலுத்துகிறோம். அப்போ அவர் வேதத்துல தன்னை குறித்து எப்படி சொல்லி வச்சிருக்கிறார் நம்ம அறிஞ்சாதான் அதை நம்ம அனுபவிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நம்ம பார்க்கணும்னா இன்னைக்கு இந்த ஒரு நாள் முடியுமா தெரியல. அதை குறித்து நாம் 4 தினத்திலும் அதை குறித்து பார்க்கலாம். அதாவது வேத புத்தகத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யோவான் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் நிறைய காரியங்களை சொல்லி வைத்திருக்காரு. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 2-3 வசனங்களை பார்க்கலாம். இதில் 35வது வசனம் என்ன சொல்லிருப்பார். யோவான் புத்தகம் 6வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து வேத புத்தகத்தில் என்னவாய் சொல்லி வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, யார ஜனங்களை நோக்கி, சிஷ்யர்களை நோக்கி அல்ல, பொதுவான ஜனங்களை நோக்கி என்ன சொல்றாரு? ஜீவ அப்பம் நானே. அந்த ஒரு வசனமே போதும். ஜீவ அப்பம் நானே. தினமும் நம்ம என்ன செய்யறோம்? சாப்பிடணும். தெரியுமா? நீ எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் நமக்கு என்ன எடுத்துக்கினே இருக்கும்? பசி எடுத்துக்கினே தான் இருக்கும். ஆனா ஏசப்பாவை அவர் எப்படி வந்திருக்கிறாராம்? ஜீவ அப்பம் நானே. இப்ப நம்மளாம் உயிரா இருக்கிறோம், கெட்டு போகாம இருக்கிறோம், வீணா போகாம இருக்கிறோம். நம்மளை விட்டு உயிர் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நேரத்துல கெட்டு போறதில்ல, வீணாவே போயிடும். அது இல்லையா? அதே போல எந்த ஒரு உணவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் அது என்னவா இருக்கும்? உணவா இருக்கும். அதுக்கப்புறம் அது என்னவாயிடும்? வீணா போயிடும். இன்றைக்கு நம்ம எவ்வளவு விலை கொடுத்து நீங்க பிரியாணி செஞ்சு வச்சா கூட மறுநாள் அது என்னவாயிடுன்னா, சரி அப்படியே ஃப்ரிட்ஜு கிச்சு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணினா கூட எத்தனை நாள்? ஒரு 2 நாள் பார்க்கலாம் மேக்சிமம். அதுக்கு மேலே ஆனால் அது வேலையாக இருக்காது இல்லைங்களா? நான் தான் செய்கிற அன்றைக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் அதில் இருக்கணும், இருக்காது. அப்போ இங்கே ஆர்டர் இருக்கிறேன்னா ஜீவ அப்பம் நானே அப்படின்னா, உணவிலேயே உயிருள்ள ஒரு உணவு யாருன்னு கேட்டீங்கன்னா அது இயேசப்பா. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒரு நாள் அழியாது. வான பூமி கூட ஒழிஞ்சிருப்பாங்க, ஆனா இயேசப்பா சொன்ன வார்த்தை தான், அது ஒரு நாள் அழியாது. அதுதாங்க சொல்றாரு. அவங்கள பார்த்து சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையார். எந்த சாப்பாடை சாப்பிட்டா பசி எடுக்காம இருக்கணும்? உலகத்தில் அப்படி ஒரு சாப்பாடு இல்லவே இல்லை.
ஒரு உணவு இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆனா ஏசப்பாவுடைய வசனத்தை நீங்க சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க, உட்கொள்றீங்கன்னு வச்சுங்க, அது ஜீரணம் ஆயிடுச்சுன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. அல்லேலூயா. உணரணும் ஏசப்பா எப்படியா இருக்கிறான்றத உணரணும். அவரு ஜீவாப்பமா இருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவன், ஏசப்பா கிட்ட நீங்க போயிட்டீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு என்ன எடுக்காது, பசியே எடுக்காது, பசி தாகவே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கடுத்து சொல்ற அதிலே பாருங்க, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன், முதல்ல என்ன சொல்றாரு, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். அதே நேரத்துல விசுவாசம் உள்ளவனா இருக்கிறவன் அந்த வார்த்தையை சாப்பிட்டு, அல்லேலூயா, சரீரத்துல நல்ல உடம்பு வந்துன்னா என்ன செய்யும், ஒரு உணவை சாப்பிடும்போது அதுல இருக்கிற அந்த சத்தெல்லாம் கரெக்டா எந்தெந்த பார்ட்ஸுக்கு போகணுமோ அதெல்லாம் அப்படியே அனுப்பிவிடும். அப்படித்தானே? சரீரத்தில் நமக்கு குறை இல்லாமல் இருந்துச்சுன்னா அவயங்கள் நம்ம சாப்பிட்ற உணவை அது என்ன செய்யும், எங்கெங்க எந்தெந்த பார்ட்ஸுக்கு எப்படி இப்படி அனுப்பணும் அதெல்லாம் கரெக்டாக டிவைட் பண்ணி அனுப்பிச்சிடும். ஆனால் அதே நேரத்தில் சரீரத்தில் உள்ள இருக்கிற அவயம் கெட்டு போயிருதுன்னு வச்சுக்க, ஏதாவது பார்ட்ஸு அது சரியாக வேலை செய்யாது, டைஜஷன் கூட ஆகும், வயிற்றுப்போக்கு கூட வருது. அதனால தான் சொல்றது, வசனம் உள்ள போன உடனே அது கரெக்டாக டைஜஷன் ஆகி கரெக்டாக எங்கெங்க அதை ஒழுங்காக அது வேலை செய்யுமோ அந்த வேலையை செய்ய வச்சுச்சின்னு வச்சுங்களேன், அல்லேலூயா, அது ஒரு நாளும் அழியாது, அவனுக்கு பசியே எடுக்காது. அல்லேலூயா. அதுக்கடுத்து என்ன சொன்னாரு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கு, உண்மையா இருக்கிறவன் தாகம் அடையும். ஒரு அல்லது ஒரு காலம் தாகம் அடையும், பசியும் வராது, தாகமும் எடுக்காது. அப்படின்னா இன்னைக்கு யாருக்கிட்ட இருக்கணும் தெரியுமா, நீங்க ஏசப்பா கிட்ட தான் இருக்கணும். எந்த பசி தாகமும் வராது. உங்கள் குறைவெல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் அவர் நிறைவாக்கிப்பார். பக்கத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. உங்க கூடவே இருந்து நடத்துவார், உங்களை வழி நடத்தி செல்வார், உங்களுக்கு போதிப்பார், ஆலோசனை கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். ஒரு மனுஷன் தானாக இயங்க முடியுமானா முடியாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்த ஸ்டெப்பு எப்படின்னா, ரிமோட் யார்கிட்ட இருக்குதுன்னா ஏசப்பா கிட்ட தான் இருக்கு. அவர் ஆப்ரேட் பண்ற மாதிரி தான் நம்ம நடக்க முடியும். அல்லேலூயா. அப்போ நமக்கு எந்த சிப்பு வச்சாச்சுன்னா, ஆண்டவருடைய நாமத்தின் முத்திரையை நமக்கு வச்சாச்சு. அந்த நாமம் நம்முடைய வாழ்க்கையில எது கேட்டாலும் நடக்கும். என் நாமத்திலே நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன் சொல்லிட்டார் ஆண்டவர். ஒரு என்ன தேவையானாலும் சரி என் நாமத்துல நீ கேளு, உனக்கு பசியும் எடுக்காது, உனக்கு தாகம் எடுக்காது. ஏன்னா என் வார்த்தை எப்படி இருக்குதுன்னா அது ஜீவாப்பமாக இருக்கிறது. 51வது வசனம் சொல்லுது, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். ஏன்னா நம்முடைய பிதாக்கள் இருக்கிறாங்க பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தத்தில் அழைத்து செல்லும் போது வானத்திலிருந்து அவங்களுக்கு என்ன வந்துச்சு, மன்னா வந்துச்சு. ஆனா அது தேவனிடத்திலிருந்து வந்த அப்பம் இல்லை. அதாங்க சொல்லப்படுகிறது, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். 3வது வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம் எதுனா வார்த்தை தானே தவிர, அவர்கள் மன்னாவை புசித்தார்கள் ஆனாலும் மரித்து போனார்கள். அல்லேலூயா. அவங்க சாப்பிட்டாங்க அந்த மன்னாவை, ஆனா இறந்து போனாங்க. ஆனா இதை உட்கொள்ளுகிறவன் ஒரு நாளும் மறிய மாட்டான். அல்லேலூயா. என் அப்பத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன்னா காலம் முழுதா இருக்கும். அதுக்கு நித்திய 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 காலம் நம்மோடு கூட அவர் இருப்பார். அல்லேலூயா. 27வது வசனம் சொல்லுது, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல. பார்த்தீங்களா, சாப்பிட்ற இந்த உணவு இல்லைங்க, இது எவ்வளவு விலை கொடுத்து வேணா நம்ம வாங்குறோம். அல்லேலூயா. எவ்வளோ விலை கொடுத்து எப்படியோலாம் வாங்கி சாப்பிடுறோம், ஆனா அது அழிந்து போயிடுங்க. ஆனா இலவசமா ஆண்டவர் கொடுக்கிற வசனம் இருக்குது பாருங்க, அது ஒரு நாள் அழியாது.
அது விலைக்கிரயம் கொடுத்து வாங்கவே முடியாது. அல்லேலூயா. அதுதான் அங்க பார்க்கறது. அழிந்து போகிற ஜனத்தை போஜனத்துக்காக அல்ல. 27வது வசனம், நித்திய ஜீவன் வரைக்கும். நித்திய ஜீவன், அழிந்து போகாத உயிர் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ நித்திய 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 காலத்துக்கு அது ஊறுகிற நீர் ஊற்றா இருக்கிறது. அல்லேலூயா. நிலைத்திருக்கிற நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். எதை செய்தாலும் அந்த அப்பத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய். இன்னைக்கு மனுஷன் எதுக்கு சம்பாதிக்கிறான்? உண்ண உணவுக்காகவும் உடைக்காகவும் இருப்பிடத்துக்கு தான் சம்பாதிக்கிறான். வேற என்ன காரணத்துக்கு சம்பாதிக்கிறான் சொல்லுங்க பாருங்க. அதில் உதிரை எப்படியோ பணத்தை சம்பாதிச்சு வைக்கிறான். எதுக்காக சம்பாதிக்கிறான் அந்த பணத்தை? அல்லேலூயா. எவ்வளோ பிரயாசப்படுறோம் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு. மனுஷன் காலக்குள்ள ஓடினே இருக்கிறான். முடியலனாக்கா என்ன பண்றான்? கொள்ளை அடிக்கிறான், லஞ்சம் வாங்குறான். அல்லேலூயா. எப்படியோ சம்பாதிக்க பார்க்குறான் பணத்தை. எதுக்கு? ஒன்றுமே இல்லை. அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னா, ஒன்று சாப்பிட்டு அழிக்கணும், இல்லைன்னா உடுத்தி அழிக்கணும், இல்லைன்னா வீடை கட்டி அழிக்கணும். 3 தான், வேற எதுக்குமே கிடையாது. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு இங்க, நீ அழிந்து போகிற போஜனத்துக்கு அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள். நீ செய்கிற காரியம் எல்லாம் நித்தியத்துக்கு இருக்குது பாருங்க. அழியாத போஜனம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அருமையான இடம். இதை குறித்து யாரும் நம்ப மாட்டாங்க. அதை பிடிச்சி யாருக்கும் ஒரு கவலையே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது ஒரு தலைமையை கொண்டு வரணும்னா அவங்க ஏதாவது கொடுத்தா போதும், நம்ம எல்லாம் செஞ்சிடறோம். அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க. அவர் தான் உண்மையான தலைவர். அவருக்கு நமக்கு அருமையான இடத்த வச்சிருக்காரு. இந்த பூமி ஒண்ணுமே இல்லை, குப்பை. அல்லேலூயா. குப்பை தொட்டி தான் இது இந்த உலகம். நாம் இருக்க போற இடம் இருக்கு பாருங்களேன். மனுஷன் இருக்கக்கூடிய இடம் இருக்குது பாருங்க. அது வானத்திற்கும், அதாவது மனுஷனுக்காகவே சகலத்தையும் படைத்தாராம். அவனை கொண்டு போய் நித்தியத்துல அவ்வளவு அருமையான ஸ்தலத்தை வைக்க போற. அங்கதான் நித்திய 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 காலத்துக்கு அவன் வாழ போறான். அங்க மரணம் இல்லை, கவலை இல்லை, அலறுதல் இல்லை, வேதனை இல்லை, எதுவுமே கிடையாது. வேலைக்கு போவானா, சம்பாதிக்க வேணா, ஒன்றும் வேண்டாம், சந்தோஷமா இருக்கலாம். நல்ல சொல்லிக்கலாம். இதை யாராவது நினைச்சு பார்க்குறோமா? இதையெல்லாம் யார் சொன்னாலும் சொல்றவங்க தான் பைத்தியம் நினைக்கிறாங்க. இந்த மனுஷ மூளைக்கு எட்டுறதெல்லாம் சொல்லி கொடுத்தா எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சத்தியம் அது. அதுதான் அந்த வேத வசனம். ஏசப்பா ஒரே நீங்க வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். உண்மையான தெய்வத்துக்கும் தெய்வமே இல்லாததுக்கும் உங்களுக்கு வித்தியாசம். எங்கேயாவது யாராவது வந்து நீங்க வாங்க ஆன்மீகத்தில் சொல்ல, அதாவது ஒரு வழிபாட்டு எந்த ஸ்தலமா இருக்கட்டும், எந்த வழி ஸ்தலத்துலதும் யாரும் வீட்டுக்கு ஆளை அனுப்பி கூட்டு வர்றதில்லை. இந்த ஸ்தலத்துக்கு வாங்க, இந்த ஸ்தலத்துக்கு வாங்கன்னு சொல்லி யாருமே கூப்பிடுறதில்லை. தானாவே எல்லாம் ஓடுவாங்க. ஒரு 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 சில வழிபாட்டு ஸ்தலத்தை போறவங்க மறித்து போறாங்க. வெள்ளத்துல அதுல இதுல சிக்கி எப்படி போய் மறிக்கிறாங்க. ஆனாலும் அந்த இடத்துக்கு என்ன செய்யறாங்க? போயினே தான் இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, ஏசப்படைய ஸ்தலத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேளுங்க, சும்மா 2 கை தட்டி அவரை பாடுங்கனாக்கா, அதை பின்பற்றி நடங்கன்னா யாருமே வர மாட்டாங்க. அப்ப அதுல தெரிஞ்சு உண்மையான தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர்கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பசியும் எடுக்காது, உங்களுக்கு தாகமும் எடுக்காது. தெரியுமா? அதைத்தான் நானே அவர் சொல்றாரு. ஜீவ அப்பம் நானே, என்ன தவிர உலகத்துல வேற எந்த உணவும் கிடையாது உனக்கு. அல்லேலூயா. கர்த்தர் 37வது வருஷம் சொல்லுது,
பிதாவானவர் எனக்கு கொடுக்கிறவை யாவும் என்னிடத்தில் வரும். யாரை ஏசப்பா அனுப்பணும்னு நினைக்கிறாரோ, பிதாவாகிய தேவன் இருக்கிறார் பரலோகத்துல, அவர் யாரை ஏசப்பா கிட்ட அனுப்பணும்னு நினைக்கிறாரோ அவங்க தான் ஏசப்பா கிட்ட வரும். அதுதான் அங்க சொல்றாரு, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். கண்டிப்பா வரும். அவர் யாரை முன் குறிக்கிறாரோ அவங்க தான் ஏசப்பா கிட்ட வர முடியும். அவருடைய சமுத்திரம் உட்கார முடியும். அந்த சத்தியத்தை கேட்க முடியும். அந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த சத்தியத்துக்கு விசுவாசமாய் வாழ முடியும். வேற யாராலும் முடியாது. பாக்கியம் பெற்றவங்க தான் அவரை தெய்வமா கொண்டிருப்பாங்க. அல்லேலூயா. கட்டு சோதரம். உலகத்துல எதையும் வரும்போது கொண்டு வரல, எதையும் போகும்போது கொண்டு போக போறதும் இல்லை. எவ்வளோ அழிவுகளை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. பாவம் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் மக்களை பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. சொத்து உடைமை எல்லாம் வச்சுட்டு அவங்களால என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. தப்பிச்சுன்னு வராங்க. நாங்க பஸ்ல ஃபுட்பால்ல தொங்குற மாதிரி ஃப்ளைட்ல தொங்குறாங்க. ஃப்ளைட்ல தொங்கிட்டு மேலே வராங்க. எவ்வளோ நேரம் தொங்க முடியும்? கையை விட்டுட்டு என்ன பண்றாங்க, கீழே விழுறாங்க. நாங்க அவங்களாம் ஏழையா? அப்படி கிடையாது. அவங்களுக்குலாம் சொத்து பத்து எல்லாம் இருக்குதுங்க. உயிரை காப்பாத்திக்கிட்டு போற நிலைமை பாருங்க மனுஷனுக்கு. எல்லாம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. உலகம் ஒண்ணுமே இல்லை நமக்கு. ஏசப்பா கிட்ட நீங்க தேர்ந்தீங்கன்னா அவர் நமக்கு ரட்சகரா இருக்கிறார், நம்மளுக்கு பாதுகாவலரா இருக்கிறார். ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் பாதுகாத்துக் கொள்ளுகிற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உள்ளான மனுஷனும் நிம்மதியா வாழ முடியும். சரீரத்திலும் நோய் இல்லாமல் வாழ முடியும். ஆவியிலும் தேவனோடு கூட ஒருமித்து வாசம் பண்ண முடியும். நிம்மதியான வாழ்க்கை எது சொல்லிக் கொடுக்க தெரியுமா? இந்த ஜீவ அப்பம் வார்த்தை தான். அல்லேலூயா. இது மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ஏற்றது ஒரு இருந்தா இருக்கிறது தெரியுமா? அர்த்தம் யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, இப்பொழுது அந்த வார்த்தை எப்படி இருக்குதான், தேவனா இருக்கிறது என்று சொல்லப்படும். வார்த்தை தாங்க தேவன். வேற எங்கேயுமே நீ தேவனை பார்க்க முடியாது. அதாவது நம்மளை படைச்ச ஒரு தெய்வம் ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஒரே தெய்வம் தான், ஒரே ஒரு சூரியன் தான், ஒரே ஒரு நிலா தான், ஒரு பூமி தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நல்லா கேட்டுங்க, அது எந்த தெய்வம் உண்டாக்குச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு 10 தெய்வம் ஒன்னா சேர்ந்து ஒரு பூமியை உண்டாக்குச்சா? இல்லை. ஒரு 10 தெய்வம் ஒன்னா சேர்ந்து சந்திரனை உண்டாச்சா? இல்லை. இல்ல ஒரு 10 தெய்வம் சேர்ந்து சூரியனை உண்டாக்குச்சா? இல்லை. நட்சத்திரம் உண்டாச்சா? இல்லை. ஒரே தெய்வம், வேறு தெய்வம் இல்லவே இல்லை. அந்த தெய்வம் தான் யாரை உண்டாக்குச்சு? மனுஷனை உண்டாக்கி, மண்ணிலிருந்து உண்டாக்கினார். அவருக்கு பிறப்பும் இல்லை, அவருக்கு இறப்பும் இல்லை, அவருக்கு தோற்றம் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். ஆதி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார், இனியும் இருக்க போகிறார். அப்பேற்பட்ட தேவன். அவரை நம்புகிற மனுஷர்கள் பாக்கியவான்கள், ஜீவ அப்பத்தை பெற்றுக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் மத்தேயு 4:4 சொல்லுது, அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, உணவினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவர்களோடு கூட வார்த்தை மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கிட்டையும் அவர் பேச விரும்புகிறார். இப்போது கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். எல்லாராலும் இந்த செய்தி போய் சென்றடையவனா இருக்காது. அப்படியே சென்றடைஞ்சாலும் அதை முழுசா கேட்பாங்களா? கிடையாது. அல்லேலூயா. ஒருவேளை அது வந்ததுன்னா ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு அடுத்தது போயிடுவாங்க. அதை நின்று பார்க்கணும், கடைசி வரைக்கும் என்ன சொல்றாங்க கேட்கணும்னா கூட அது கூட பாக்கியம் பெற்றவங்க தான் அந்த காரியத்தை கேட்க முடியும். அவங்களுக்கு தான் அந்த அந்த ஏவுதல் இருக்கும், இந்த கடைசி வரைக்கும் கேட்கணும். இல்லையா? அதை நம்ம யூடியூப்ல போறதெல்லாம் ஏமாந்துருவோம். அதை ஃபுல்லா பார்ப்போம். என்ன செய்வோம்? ஃபுல்லா பார்ப்போம்.
சும்மான ஒரு தலைவர் அழுகுறாருன்னுவாங்க, அழுகுறா மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னமும் தலைவர் அழுகுறாரு போது இந்த தலைவருக்கு ஏதோ நேர்ந்துச்சு பார்த்தா கஷ்டம் ஒண்ணுமே இல்லாமல் என்ன பண்ண முடியும். ஆனா நீ முழுசா பார்த்துட்டு இருப்பீங்க. அவன் கணக்குல என்ன ஆயிடுச்சு, அத்தனை வியூ போய் சேர்ந்துடும். நமக்கு என்னது, யார் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும். ஓ இவங்களுக்கு இப்படி நடந்துச்சா, ஐயோ அழுகுற மாதிரி இருக்குது, அது என்னதான் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் காட்டுன்னு இருப்போம். என்னது கடைசி வரைக்கும் அழுகுற சீன் வருதான்னு ஒண்ணுமே இருக்காது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிலாம் ஏமாத்துற செய்திகள் எல்லாம் நோண்டி கடைசி வரைக்கும் பார்ப்போம், முடிகிற வரைக்கும் பார்ப்போம். ஆனா ஆண்டவர் செய்தியை பார்த்தாங்கன்னா இதெல்லாம் சரி சரி தள்ளினே போயிடுவோம். அல்லேலூயா. ஆனா எல்லாரும் தள்ளுவாங்கன்னா கிடையாது. அது யாருக்கு போய் சேரணும் ஆண்டவர் திட்டம் வச்சுக்கிறாரோ, சித்தம் வச்சுக்கிறாரோ, அது அவங்களுக்கு தான் போய் சேரும். அவங்களுக்கு தான் போய் சேரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவர் வருகை நெருங்கிவிட்டபடினால என்னென்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியல. பிரியமானவங்க, நடக்க போகுது. பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. உலகம் எது இருக்குதுன்னா இருள் இருக்குது. இன்றைய நிலைமையில உலகமே, நான் சொல்றது பூமியில் இருக்கிற அனைத்து தேசங்களிலும் சொல்றேன், இருள் தான் இருக்கு. யாரும் வெளிச்சத்தில் இல்லை. தேசத்துக்கு தலைவர்களும் சரி, தேசத்தை ஆளுகிற ராஜாக்களும் சரி, மக்களும் சரி, யாருமே என்ன வெளிச்சத்துல எல்லாம் இருளதான் இருக்கிறாங்க. உங்களுக்கு வெளிச்சம் வேணுமா, சூரிய வெளிச்சம் வேணுமா, இல்ல ஆண்டுடைய வெளிச்சம் வேணுமா, நீங்க டிசைட் பண்ணுங்க. அல்லேலூயா. சூரியனை படைச்ச தேவனுடைய ஒளி நமக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த ஆண்டவர் சொல்றாரு யோவான் புத்தகத்துல 8வது அதிகாரத்துல 12வது வசனம் சொல்றது, மறுபடியும் இயேசு ஜனங்களை பாருங்க, ஏற்கனவே ஜனங்களை பற்றி தான் அங்க சொன்னாரு, நானே ஜீவாப்போன்னு சொல்லிட்டு வந்தார். இப்ப என்ன சொல்றாரு, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி திரும்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். உங்களுக்கு உண்மையான வாழ்க்கையில ஒளி வேணுமா, வெளிச்சம் வேணுமா, நான் தான். என் கிட்ட வராம நீ எந்த ஒளியை தேடி போனாலும் அது ஒளியே கிடையாது, வெறும் நெருப்பு தான் அது. அல்லேலூயா. நீ எவ்வளவு தான் ஒளியை நீ உண்டு பண்ணாலும் அது என்னதான், அது வெறும் நெருப்பு, சாதாரண நெருப்பு, சூரியன் கூட இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் நானே உலகத்துக்கு என்னவா இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன் சொல். மறுபடியும் நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியிலே அடைந்திருப்பான். நல்ல சொல்லியிருக்கீங்களா, பார்த்தீங்களா? அவரை யார் பின்பற்றி போறாங்களோ, வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டு அதன்படி நடந்து போறாங்களோ, அல்லேலூயா, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்கள் தான் எதை கண்டடைவார்கள், ஜீவ ஒளியை அடைவார்கள். ஏன்னா அவர் உலகத்தில் இருக்கையில், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 9வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்றார், யோவான் 9:5, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன், ஒளியா. அப்ப அவர் இருக்கிற இடத்துலதான் ஒளி. எங்க 2-3 பேர் நாமத்துல கூடி இருக்கிறார்களோ அவர் நடுவில் அவர் இருப்பார், அங்க ஒளி இருக்கும். அல்லேலூயா. சபை கூடுதல்ல அவர் நடுவில் இருப்பார், அங்க ஒளி இருக்கும், அங்க வெளிச்சம் இருக்கும். அங்க வாழ்க்கையில இடறி விழ மாட்டாங்க, தடுமாறி விழ மாட்டாங்க. உன் காலில் கல்லில் இடராதபடி தேவ தூதர்கள் உன் கைகளில் ஏந்தி கொண்டு செல்வார். அவர் நமக்கு என்னவா இருக்கிறாரு, ஒளியா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது கூட ஒரு காரியம் சொல்லுது. அவர் என்ன சொல்றாரு, நம்மளை எப்படி வச்சிருக்காராம், மேய்ப்பர்களா வைத்திருக்காரு. ஆடுகளை மேய்க்கணும்னா நம்ம கையில் என்ன இருக்கணும், ஒரு சின்ன கோலாவது இருக்கணும், ஒரு சின்ன சவுக்குச்சியாவது இருக்கணும். அப்பதான் ஆடு என்ன செய்யும், அதை தட்டி தட்டி அதை என்ன செய்யலாம், அதை அப்படியே தட்டி தட்டி அது தப்பா எங்கே போகாதுன்னு தண்ணி போடணும். அதே மாதிரி
ஏசப்பா நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா ஒரு கோலை கொடுத்துருக்காரு. இந்த கோலும் தடியும் உன்னை தேற்றும். கோலும் தடியும். அல்லையா? தடி யாரு வச்சிருப்பா? நீங்க நினைப்பீங்க தடினாக்க போலீஸ் வச்சுக்கிற தடி இல்லை. வயதானவங்க நடக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, கையில ஒரு தடி வச்சிருப்பான். அந்த கோலை ஊனி ஊனி அடுத்த ஸ்டெப்பு போவோம், கீழே விழாம. அந்த மாதிரி வசனம் உங்களுக்கு என்னவாகுதுன்னா கோலா இருக்கு. வாழ்க்கையில் தலையை தடுமாறி விழ மாட்டேன். அந்த கோலை பிடிச்சின்னு அதை ஊனியில போயிட்டேன்னா உன் வாழ்க்கை நடந்துடலாம். கோலும் தடி. கோல் எது? கோல்ன்றது தான் பெரம்பு. அங்கங்க கோலை கையை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஆடை மேய்ச்சிட்டு போவாங்க. நல்ல இல்லையா? அப்படி இப்படி தவறி எங்க வண்டி வைக்கிட்டு சிக்காம ஆடு மேய்க்கிறவனா அப்புறம் பின்னால் தட்டி தட்டிக்கிட்டே அது பத்திரமா கூட்டிட்டு போயிருக்கும். அல்ல இல்லையா? அப்போ அதே மாதிரி மேய்ப்பர்களாக நம்மளை வச்சிருக்காரா ஆண்டவர். உண்மையான மேய்ப்பன் எப்படி நுழைவான்? வாசல் வழியாக தான் நுழைவான். திருடன் தான் எப்படி நுழைவான்? வேற வழியாக எகிரி குச்சி வரும். இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள வர்றதெல்லாம் எப்படின்னா சரியான வழியில வரல, திருட்டு வழியில வருது. நீங்க சொல்லுது பாருங்க, யோவான் 10 கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 9வது வசனம். யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறவும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இன்னொரு வசனம் பார்க்கலாம். முதல் வசனத்தை பாருங்க. யோவான் 10 முதல் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தப்பான போதனையில நமக்குள்ள நுழையப்பான். அல்லேலூயா. இல்லாததை சொல்லி பொய்ய சொல்லி எப்படியாவது நம்ம வச்சு நம்மளை என்ன பண்ணோம், கழுத்தார கட்சியில் ஒரு லாபம் இருக்காது. பிரியமானவர்ல, ஏன்னா அங்க வசனம் சொல்லுது, ஆடுகள் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல், ஆட்டு தொழுவத்துக்குள்ள ஒருத்தன் வாசல் வழியா பிரவேசிக்கிறான்னு சொன்னா அவன் யாரா இருப்பான்? உண்மையான அந்த தொழுவத்துடைய மேய்ப்பனா இருப்பான். அதான் சொல்ல பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியா பிரவேசியாமல் வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணுவான்? ஆடை திருடுறவன் தான் அப்படி வருவான். அவனுக்கு சொந்தம் இல்லாத ஆடு. மேய்ப்பர் அப்படி இல்லை. அல்லேலூயா. சொந்த ஆடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நமக்கு, அவருக்குத்தான் நம்ம சொந்தம். கள்ளனும் கொள்ளைக்காரன் அப்படி இல்லை. அவனுக்கு சொந்தம் கிடையாது. அவன் திருட வந்திருக்கிறான். இயேசப்பா தன்னுடைய வல்லமையினால மனுஷனை மண்ணிலிருந்து எடுத்து அவனுக்கு ஜீவாவை கொடுத்து ஜீவாத்மாவாய் மாற்றினார். தெரியுமா? ஆனால் அந்த சொந்த ஆடை சாத்தானா பண்றான். வேற வழியா ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்களை நம்ப வச்சு அற்புத அடையாளங்களை காட்சி கடைசி வரைக்கும் நடத்தி அவங்க மரிச்சவனை எங்க கொண்டு போயிட்டு பாதாளத்தை கொண்டு போய். ஏன்னா அவன் கல்ல எகிரி குச்சி மாறான். ஆனா ஆண்டவர் எப்படி இல்லை பிரியமானவர்ல. நானே வழி. 9வது வசனம் சொல்கிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. சொந்த வீட்டுக்குள்ள நம்ம போனா டேபிள்ல இருக்கிறதையும் சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரிட்ஜில் இருக்கிறதையும் சாப்பிட்டுக்கலாம். அல்லேலூயா. அப்பதான் பேக்கில் வாங்கிட்டு வந்து அப்பா அம்மா வைக்கிறாங்க, அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா சொந்தம். திருடுறவங்க எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அது மாதிரி தான் ஏசப்பாவுடைய அல்லேலூயா பிரசனத்தில் நீங்கள் நுழைஞ்சீங்கன்னா உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்லுங்க. கர்த்தரை ருசிச்சு பார்க்கலாம். நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது சொன்னா கூட பாருங்க, 10வது வசனத்துல 6வது வசனம் சொல்லுது, இந்த ஓமையை இயேசு அவர்களுக்கு சொன்னார். ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு. அவர்களோ அவர் சொன்ன கருத்தை அறியவில்லை. என்ன சொல்றாருன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல. அல்லேலூயா. என்ன சொல்ல வராரு ஏசப்பா அப்படின்றது அவங்க விளங்கல பாரு. அல்லேலூயா. அப்போ யாரு? நானே வாசல்றாரு. இங்க சங்கீதக்காரன் 1வது அதிகாரத்துல
முதல்ல 2-3 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலோடு வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்ல ஒரு மரமா இருப்பான். ஏன்னா இரவு பகல் என்ன பண்றான்? அவன் அந்த வேதத்தை தியானிக்கிறான். அல்லேலூயா. அந்த வழியா நுழையிறான், அந்த வழியா போறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ரூட்டு காட்டினா அந்த ரூட்டு எப்படி காட்டுது அந்த மாதிரி போகும்போது கரெக்டான இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். எல்லா மதங்களும் எது சொல்லுதுன்னா பரலோகத்தை பற்றி தான் பேசுது இல்லைங்களா? எல்லா மதமும் பரலோகத்தை பற்றி தான் பேசுது. மோட்சம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சொர்க்கம்னு சொல்லுவாங்க. ஆக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. பரலோகம் தான் மெயின். ஒரு நல்ல சொல்லுங்களா? ஆனால் அது போகிற வழி சரியான வழியில் போகணும். தப்பான வழியில் போனால் அல்லேலூயா. நுழையிறவன் எப்படி நுழைவான்? கல்ல நுழையும் போதும் தப்பாக தான் நுழைவான், போகும்போது தப்பாக தான் எகிரி வச்சு போவான். ஆனால் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் வரும்போது எப்படி வருவான்? வாசல் பூட்டை திறந்து உள்ளே வருவான், போகும்போது அந்த வாசலை பூட்டிட்டு வெளியே போவான். அதனால நானே வழி, என் வார்த்தை தான் உனக்கு வழி. அதை சொல்லிட்டு இங்கே என்ன தர பாருங்க, அவன் அவன் நீர்க்கால் நடப்பட்ட மரத்தை கொடுப்பான். அவன் செய்வதெல்லாம் அவன் வாய்க்கும். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் எந்த வேலை செஞ்சாலும் நடக்கும். ஏசப்பாவோட வச்சு ஜெபம் பண்ணிட்டு ஒரு காரியத்தை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வேலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு படிப்பு காரியமாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வீட்டுக்கு நம்ம குடி போகிறதா இருக்கட்டும், வாடகைக்கு குடி போகிறதா இருக்கட்டும், எல்லாமே இயேசு முன்னிலையில் வைத்து நீங்கள் செய்யும் போது திருமண காரியங்கள் எந்த ஒரு காரியத்தை டிசைட் பண்ணாலும் டிசிஷன் யார் எடுக்க வைக்கணும்னா ஏசப்பா வார்த்தையை தான் எடுக்க வைக்கணும். அதை கை கொண்டு தான் நீங்கள் டிசிஷனை எடுக்கணும், முடிவு எடுக்கணும். அல்லேலூயா. அப்படி எடுத்து பாருங்க, செய்வதெல்லாம் வாய்க்கும், ஒன்றும் தடைப்படாது. ஏன்னா அவன் வாசல் வழியாக நுழைகிறான், வேத வசனத்தின் வழியாக நுழைகிறான். அப்போ வாசல் வழியாக நுழைகிறவன் யாரு? ஆடுகளுக்கு மேய்ப்பர். அப்போ அந்த வாசல் வழியாக நுழைய வைக்கிறது யாரு? ஊழியக்காரர்கள். அப்போ நம்ம யாரு? மேய்ப்பர்கள். நல்ல சொல்றீங்களா? அது இல்லையா? அதுதான் ஆண்டு சொன்னாரு யோவான் 21:15 அவரை பார்த்து, என் ஆடுகள் என் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாக. அது இல்லையா? இதில் பார்த்து என்ன சொல்றாரு? என் மேல் அன்பா இருக்கிறாயா? அவன் சொல்றான் அன்பா இருக்கிறேன்னு சொல்ல, அவன் நேசிக்கிற ஆண்டவரே நான். 2ஆம் வாட்டி கேட்கிறேன், என் மேல் அன்பா இருக்கிறாயா? நேசிக்கிற ஆண்டவரே நான். 3ஆம் வாட்டி அவரே ஒரு ஸ்டெப் இறங்கி வந்துட்டார், என்னை நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே நான். அப்போ ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ நம்மளை எப்படி வச்சுக்கிறேன்? ஆடுகளை மேய்க்கிற நல்ல மேய்ப்பனா வச்சுக்கிறாரு. நம்ம வாசல் வழியா நுழைகிறவர்களா இருக்கிறோம். எல்லாரும் சத்தியத்தின் வழியா நீங்க எல்லாரும் நடத்தலாம். அவங்க எங்க போவாங்க? பரலோகம் போய் சென்றடைவாங்க. அல்லேலூயா. எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம். 3 காரியத்தை சொல். நான் ஆடுகளுக்கு என்னவா இருக்கிறேன்? அல்லேலூயா. வாசலா இருக்கிறேன் என்றார். அடுத்தது நான் உலகத்துக்கு என்னவா இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னார். அடுத்தது என்ன சொன்னாரு? அவர் நானே ஜீவ அப்பமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னும் தொடர்ந்து சில காரியங்களை நாளை இடத்துல நான் தியானிச்சு அல்லேலூயா வேதத்தில் என்ன ஆண்டு வெளிப்படுத்துகிறார் அதை குறித்து நான் உங்கள்கிட்ட பேச நான் விரும்புகிறேன். கர்த்தர் ஜெபம் பண்ணுவான். அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பொருளாக நீரே ஜீவாப்பம் என்றும் ஆண்டவரே நீரே ஆண்டு உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள், நீரே வாசலா இருக்கிறீர் என்றும் வழியா இருக்கிறீர் என்றும் உன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் ஜீவனை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியாக ஹல்லேலூயா. ஜீவ அப்பத்தை நாங்கள் உட்கொள்ளணும் ஆண்டவர். ஓ அழிந்து போகிற உணவு அல்ல, அப்பம் அல்ல ஆண்டவர், என்று நிலைத்திருக்கிற நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு சொல்லுகிற அந்த ஜீவ அப்பத்தை உட்கொள்ள அல்லையா கிருபை செய்கிறையா. பசி எடுக்கக்கூடாது, இவர்களுக்கு தாகம் எடுக்கக்கூடாது, எதை குறித்து அவங்களுக்கு கவலையே இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் மகிமையின் ஐஸ்வர்யத்தை குறைவெல்லாம் நிறைவாக்கி கொடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியான ஒத்தாசோடு நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.